இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இன்று நமது திரு அவையானது புனித திருமுழுக்கு யோவானின் பிறப்பு பெருவிழாவை கொண்டாடி மகிழ்ந்திருக்கின்றது. மாதா தொலைக்காட்சியின் சார்பாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் விழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு இன்றும் ஒரு அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இயேசுவின் முன்னோடியான திருமுழுக்கு யோவானின் பிறப்பு பெருவிழாவை இன்று நாம் கொண்டாடி மகிழ்ந்திருக்கின்றோம். தம் வார்த்தையாலும் வாழ்க்கையாலும் இயேசுவை சுட்டிக்காட்டியவர்தான் திருமுழுக்கு யோவான். இத்தகைய குறிப்பிட்ட நோக்கத்திற்காகத்தான் யோவானை பிறப்பித்த கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் சிறப்பு நோக்கம் ஒன்று வைத்து நம்மை படைத்துள்ளார். அதை கண்டுகொள்ள முயல்வதில்தான் நம் வாழ்வின் அர்த்தமும் மகிழ்ச்சியும் அடங்கியிருக்கின்றன. யோவான் தனது வாழ்வின் நோக்கத்தை கண்டுகொண்ட இடம் பாலைவனம். அதாவது அவர் பாலை நிலத்தில் தங்கி வாழ்ந்தது அவர் தம் நோக்கத்தை கண்டுகொள்ள உதவியாயிருந்தது என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. நாமும் ஒவ்வொரு நாளும் சிறிது நேரத்தை அமைதியில் செலவழித்து வாழ்வின் நோக்கத்தை கண்டுகொள்ள முயல்வோம். வாழ்வின் நோக்கத்தை கண்டறிந்து செயல்படுவதே இயேசுவுக்கு சான்று பகர்வதாகும் என்பதையும் உணர்ந்து கொள்வோம். ஆண்டவர் இரக்கமும் பரிவும் அன்பும் கொண்டவர். அவர் மனித வரலாறு முழுவதிலும் மகத்துவம் மிக்க அரும்பெரும் காரியங்களை செய்துள்ளார். என்றுமே தனது கண்களை மூடாதவர், தன்னை நோக்கி கூப்பிடுவோர், கண்ணீர் சிந்துவோர், கஷ்டப்படுவோர் மீது தனது கண்களை திருப்பியவர். தன்மேல் நம்பிக்கை கொண்டவர்களையும் நேரிய வழியில் நடப்போரையும் என்றுமே அவமானத்திற்கு உட்படுத்த மாட்டார். அதைத்தான் புனித திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பின் மூலம் நாம் காண்கிறோம். அதனையே செயல்படுத்த நாமும் அழைக்கப்படுகிறோம். நாம் அனைவரும் ஆண்டவருடைய வார்த்தையிலும் செயலிலும் நம்பிக்கை கொண்டு அவரை நாம் மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். அப்போதுதான் அவருடைய உண்மையான பிள்ளைகளாக நாம் வாழ முடியும். இல்லையெனில் வெறும் பலனை எதிர்பார்க்கும் மக்களாகவே மட்டுமே நாம் இருக்க முடியும். இதனை உணர்ந்தவர்களாய் இயேசுவை பற்றி உலகெங்கும் அறிவிப்போம். அவரின் உண்மையான பிள்ளைகளாக மாற நம்மை தயார்படுத்துவோம். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இறையாற்றல் இருக்கின்றது. அந்த இறையாற்றலை எவனொருவன் உணர்கின்றானோ அவன் தன் வாழ்வில் எல்லாவற்றையும் பெற்றுவிடுகிறான். அவனுக்கு தன் வாழ்வில் குறைவு என்பதே கிடையாது. இன்று நாம் வாழக்கூடிய உலகமானது எல்லா துறைகளிலும் வளர்ந்திருக்கிறது என்று பெருமையாக நாம் ஒரு புறம் சொல்லிக் கொண்டாலும் இன்னும் ஒரு சில கேள்விகளுக்கு மனித அறிவும் அறிவியல் கண்டுபிடிப்புகளும் சரியான பதில் தர முடியாமல் தவித்துக் கொண்டுதான் இருக்கின்றன என்பதுதான் மறைக்க முடியாத உண்மை. இந்த இயற்கையையும் தன்னை சுற்றி இருக்கின்ற பொருட்களையும் மனிதன் தன் அறிவால் கொஞ்சம் தெரிந்து கொண்டது போல கடவுளையும் அறிந்து கொள்ள முயற்சி எடுக்கிறான். கடவுளை எந்த ஒரு மனிதனும் அந்த தனது அறிவால் அறிந்து கொள்ள முடியாது. நம்முள்ளே இருக்கின்ற கடவுளையும் அவர் பிரசன்னத்தையும் நம் அனுபவத்தால் மட்டுமே உணர முடியுமே தவிர நாம் பெற்ற அனுபவத்தை வார்த்தைகளால் விளக்கி மற்றவர்களுக்கு புரிய வைக்க முடியாது. எனவே முதலில் ஆண்டவரை பற்றி அறிந்து கொள்வோம். அதற்கு திருமுழுக்கு யோவானிடம் காணப்பட்ட தாழ்ச்சி நமக்கு வேண்டும். நானோ குறைய வேண்டும், அவரோ வளர வேண்டும் என்ற மனநிலை நம்மில் உருவாக வேண்டும். அதன் பிறகு இயேசுவை பற்றிய நற்செய்தியை மற்றவர்களுக்கு அறிவித்து அவருக்கு சான்று பகர வேண்டும். இந்த மனநிலையை வளர்த்து கொண்டு நாளும் இறைவனின் பிள்ளைகளாய் வாழ்வோம். இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த நாள் முழுவதும் நாம் இறைவனுக்கு சான்று பகர்ந்து வாழ்ந்தோமா என்று யோசித்து பார்ப்போம். மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம். இன்று நீங்கள் மற்றவருக்கு வளர்ச்சி தரக்கூடிய செயல்களை செய்தீர்களா? ஆகையால் அமைதிக்கு வழிவகுப்பவற்றை நாடுவோமாக. ஒருவர் மற்றவர்க்கு வளர்ச்சி தருபவற்றை செய்ய முயல்வோமாக.
இன்று நாம் இறைவனுக்கு ஏற்புடைய செயல்களை செய்திருந்தாலும் சமயங்களில் இறைவனுக்கு எதிராகவும் செயல்பட்டு பாவத்தில் விழுந்திருப்போம். அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். ஆமேன். மனத்துயர் மன்றாட்டை நாம் ஜெபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம். இறைவா இறைவா எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கடவுளே என்னை பாதுகாக்கும் வலிமை மிகு கோட்டையாகவும் அடைக்கலமாகவும் இருந்தருளும். கடவுளே என்னை பாதுகாக்கும் வலிமை மிகு கோட்டையாகவும் அடைக்கலமாகவும் இருந்தருளும். ஆண்டவரே உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். ஒருபோதும் நான் வெட்கமடைய விடாதேயும். உமது நீதிக்கேற்ப என்னை விடுவித்தருளும். உமது செவிகளை என் பால் திருப்பியருளும். விரைவில் என்னை மீட்டருளும். எனக்கு அடைக்கலம் தரும் கற்பாறையாயிரும். வலிமை மிகு கோட்டையாய் நீரிருந்து என்னை பாதுகாத்தருளும். ஆம், நீர் என் கற்பாறையும் கோட்டையும் நீரே. உமது பெயரின் பொருட்டு எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியருளும். எனக்கென அவர்கள் விரித்துள்ள வலையிலிருந்து என்னை விடுவித்தருளும். ஏனெனில் நீரே எனக்கு அடைக்கலம். உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். வாக்கு பிறழா
மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கடவுளே, என்னை பாதுகாக்கும் வலிமை மிகு கோட்டையாகவும் அடைக்கலமாகவும் இருந்தருளும். கடவுளே, என்னை பாதுகாக்கும் வலிமை மிகு கோட்டையாகவும் அடைக்கலமாகவும் இருந்தருளும். ஆண்டவரே, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். ஆண்டவரே, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். ஆண்டவரே, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். ஆண்டவரே, என் மன்றாட்டுக்கு செவிசாய் தருளும். என் விண்ணப்ப குரலை உம்முடைய செவிகள் கவனத்துடன் கேட்கட்டும். ஆண்டவரே, நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தாம் நிலைத்து நிற்க முடியும்? நீரோ மன்னிப்பு அளிப்பவர், மனிதரும் உமக்கு அஞ்சி நடப்பர். ஆண்டவருக்காக நான் ஆவலுடன் காத்திருக்கின்றேன். என் நெஞ்சம் காத்திருக்கின்றது. அவருடைய சொற்களுக்காக நான் ஆவலுடன் காத்திருக்கின்றேன். விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட, விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட என் நெஞ்சம் என் தலைவருக்காய் ஆவலுடன் காத்திருக்கின்றது. இஸ்ரவேலே, ஆண்டவரை நம்பீரு. பேரன்பு அவரிடமே உள்ளது. மிகுதியான மீட்பு அவரிடமே உண்டு. எல்லா தீவினைகளினின்றும் இஸ்ரவேலை மீட்பவர் அவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். ஆண்டவரே, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தும் என்ற நம்பிக்கையை இறை வேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய நற்செய்தி வாசகத்திற்கு செவிமடுப்போம்.
நாளைய திருப்பலி வாசகங்கள். முதல் வாசகம் அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 24. இறை வார்த்தைகள் 8 முதல் 17 வரை. பதிலுரை பாடல். திருப்பாடல். அதிகாரம் 79. இறை வார்த்தைகள் 1 முதல் 5 மற்றும் 8 முதல் 9. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 7. இறை வார்த்தைகள் 21 முதல் 29 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என சொல்பவரெல்லாம் விண்ணரசுக்குள் செல்வதில்லை, மாறாக விண்ணுலகிலுள்ள என் தந்தையின் திருவுளத்தின்படி செயல்படுவோரே செல்வர். அந்நாளில் பலர் என்னை நோக்கி, ஆண்டவரே ஆண்டவரே, உம் பெயரால் நாங்கள் இறைவாக்கு உரைக்கவில்லையா? உம் பெயரால் பேய்களை ஓட்டவில்லையா? உம் பெயரால் வல்ல செயல்கள் பல செய்யவில்லையா என்பர். அதற்கு நான் அவர்களிடம், உங்களை எனக்கு தெரியவே தெரியாது. நெறிகேடாக செயல்படுவோரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என வெளிப்படையாக அறிவிப்பேன். ஆகவே நான் சொல்லும் இவ்வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படுகிற எவரும் பாறை மீது தம் வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவார். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெருங்காற்று வீசியது. அவை அவ்வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனெனில் பாறையின் மீது அதன் அடித்தளம் இடப்பட்டிருந்தது. நான் சொல்லும் இவ்வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படாத எவரும் மணல் மீது தம் வீட்டை கட்டிய அறிவிலிக்கு ஒப்பாவார். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெருங்காற்று வீசியது. அவை அவ்வீட்டை தாக்க அது விழுந்தது. இவ்வாறு பேரழிவு நேர்ந்தது. இயேசு இவ்வாறு உரையாற்றி முடித்தபோது அவரது போதனையை கேட்ட மக்கள் கூட்டத்தினர் வியப்பில் ஆழ்ந்தனர். ஏனெனில் அவர்களுடைய மறைநூல் அறிஞரைப் போலன்றி அதிகாரத்தோடு அவர்களுக்கு அவர் கற்பித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உண்மையின் ஆண்டவராகிய கடவுளே, எம்மை மீட்டவர் நீரே. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். நாம் ஆண்டவர் மீது அன்பு கொண்டு அவருக்கு உகந்த செயல்களை செய்து வாழவும் அவரின் கட்டளைகளை கடைபிடிக்கவும் அழைக்கப்படுகிறோம். என்றும் நம் அன்பர் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம். ஆண்டவரை நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். சிமியோன் பாடல். ஆண்டவரே, உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை
என் கண்கள் கண்டுகொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் மொழி. இதுவே உம் மக்களாகிய இஸ்ரவேலுக்கு பெருமை, இஸ்ரவேலுக்கு பெருமை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அற்புதமாய் வழிநடத்தி கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து ஜெபித்த நாம் இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம். ஜூன் 25 வெர்செலி நகர் புனித வில்லியம். இத்தாலி நாட்டில் வெர்செலி பகுதியில் வாழ்ந்த செல்வ செழிப்புமிக்க குடும்பத்தில் கிபி 1085 பிறந்தார் வில்லியம். சிறுவயதில் பெற்றோரை இழந்து உறவினர்களால் வளர்க்கப்பட்ட வில்லியம் தன் 14வது வயதில் ஸ்பெயின் நாட்டின் கம்போஸ்தெல்லாவிலுள்ள புனித யாக்கோபு திருத்தலத்திற்கு திருப்பயணம் மேற்கொண்டார். இறைபக்தியில் நிறைந்திருந்த வில்லியம் தன் வாழ்வினை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க விரும்பி மோன்ட்ரே விர்ஜினே பகுதியில் குடிசை அமைத்து தனிமையில் இறைவனிடம் ஜெபித்தார். மறையுறையில் சிறந்து விளங்கிய இவர் மக்களின் தேவைகளை இறைவனிடம் பரிந்து பேசி பெற்றுத் தந்தார். வில்லியத்தின் மறையுறைகளை செவிமடுத்த சிலர் இவரை குருவாக ஏற்றுக்கொண்டு பின்தொடர கிபி 1119 வில்லியம் டைஸ் என்ற துறவு மடத்தினை தொடங்கி இறை அழைத்தலை ஊக்குவித்தார். நேப்பிள்ஸ் அரசர் 1ஆம் ரோஜரின் உதவியினால் பல துறவு மடங்களை அமைத்த வில்லியம் அரசரின் ஆலோசகராகவும் பணி செய்தார். புனித மரியன்னையிடம் பக்தியோடு இருந்து அன்னையிடம் தான் நிறுவிய துறவற சபைகளுக்காகவும் துறவிகளுக்காகவும் மன்றாடி ஆண்டவரின் பணிகளைச் செய்த வில்லியம் கிபி 1142 ஜூன் 25 விண்ணகமடைந்தார். சிறுவயது முதல் இறைபக்தியில் சிறந்து விளங்கி கடுமையான தவமுயற்சிகளைச் செய்து மக்களுக்கு புதுமைகளைச் செய்த வில்லியத்தினை திரு அவை புனிதராக உயர்த்தியது.
வெர்சலி நகர் புனித வில்லியம் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் பெற்றோரை இழந்து வாழுகின்ற குழந்தைகளுக்காக ஜெபிப்போம். புனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்களது வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு சான்று பகர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் வழியில் வாழ்ந்து இறை வழியில் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு நாளைய தினம் நம்மிடம் ஜெபிக்க கேட்டுக்கொண்டவர்களின் கருத்துகளுக்காக 10 அருள் நிறைந்த மரியே வாழ்க ஜெபத்தை ஜெபித்து அவர்களுக்காக ஒப்புக் கொடுப்போம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கடவுள் எவ்வளவு மாட்சியாக இன்றைக்கு நம்மை உயர்த்தி இருக்கிறார். நாம் எதிர்பார்ப்பதற்கு மேலாகவே அருள் வளங்களால் நம்மை நிரப்பி இருக்கிறார். நமது வாழ்க்கையை அன்பாலும் ஆசீர்வாதத்தாலும் ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற கிருபைக்காய் அவரை நாம் போற்றி புகழ்வோம். என் அன்பு சகோதரி, சகோதரியே, இன்றைய தினத்திலே நமது தாய் நாட்டுக்காக நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, இதோ இந்த அற்புதமான நாட்டை நீர் எங்களுக்கு கொடையாய் கொடுத்த கிருபைக்காய் நன்றி சொல்கிறோம். இஸ்ராயல் மக்களுக்கு நீர் ஆசீர்வதிக்கப்பட்ட தேசமாக கானான் நாட்டை நீர் கொடுத்து அவளை நீர் ஆசீர்வதித்தது போல இந்த அற்புதமான நாட்டை பலவிதமான மொழிகள், பலவிதமான மதங்கள், பலவிதமான இனங்கள் கொண்ட இந்த நாட்டை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக கொடுத்த கிருபைக்காய் நன்றி சொல்கிறோம். வேற்றுமையில் ஒற்றுமை என்று சொல்கிறார்களே, ஆம் ஆண்டவரே, இந்த அற்புதமான வண்ணங்கள் நிறைந்த எம் தாய் நாட்டை நீர் நிறைவாக ஆசீர்வதியும். நல்ல தலைவர்களையும் நல்ல மக்களையும் சமூக அக்கறை கொண்ட ஒவ்வொரு பிரஜையும் நீர் உருவாக்கி தரும்படியாய் கேட்கிறோம். ஆண்டவரே, என் தாய் நாட்டிற்காக நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்று எண்ணி பார்த்து நாட்டின் மீது பற்றும் அக்கறையும் கொண்ட நல்ல குடிமகனாக எங்களை மாற்றியருளும். எங்கள் நாட்டை நீர் ஒவ்வொரு நாளும் வழி நடத்தி அருளாலும் ஆற்றலாலும் வல்லமையாலும் எங்கள் நாட்டை நிரப்ப வேண்டும் என்று உம்மை கெஞ்சி கேட்கிறோம். எங்கள் அன்பு தாயே, ஆரோக்கிய அன்னையே, எங்களது தாய் நாட்டுக்காக பரிந்து பேசுங்கள் அம்மா. இந்த ஜெபங்களெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே ஒரு வல்லமையான திருநாமத்தின் வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். என்று வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஜெபத்தின் வழியாக இறை அருளும் ஆசீரும் நம்மீது நிறைவாக பொழியப்பட்டிருப்பதை உணர்ந்திருப்போம். இறை ஆற்றலும் வல்லமையும் என்றும் நம்மில் தங்கும். அன்னை மரியாவும் நமக்கு உதவிகள் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம். குட் நைட். வாழ்க அரசியே, தயை மிகு அன்னையே, வாழ்வே இனிமையே, தஞ்சமே வாழ்க. தாயகம் இழந்த ஏவையின் மக்கள் தாயே என்றும்மை கூவி அழைத்தோ. கண்ணீர் கனவாய் நின்றும்மை நோக்கி கதறியே அழுதோம், பெருமூச்செறிந்தோம். ஆதலால் எமக்காய் பரிந்துரைப்பவரே, அன்புடன் எம்மை கடைக்கண் பாரே. திருவயிற்றின் கனியாம் இயேசுவை இம்மை வாழ்வின் இறுதியில் காட்டுவி. கருணையின் உருவே, தாய்மையின் கனிவே, இனிமையின் அன்னை மரியா.